அது போல நடிகர் விஜய்க்கும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் முழுக்க முழுக்க அவருக்கு என்ன சொல்லி தராங்கன்னு தெரியல. அந்த கூட்டம் சொல்லி தர்றதுதான் விஜய் பேசுறாரு. அனைவருக்கும் தெரியும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரு. அவர் அந்த கூட்டமே ஒரு கட்சியா கூட்டு பொருள் தெரியாத மாதிரி இருக்கு. ஏன்னா பொதுக்குழுவுல ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. ஆதவ அர்ஜுனா அவங்க இதுல முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவர் என்ன பேசுறாரு, எனக்கு என்ன அது பொதுக்குழுவா செயற்குழுவா அதுவே டவுட் தான். அதுல என்ன பேசுறாருன்னா, சிவப்பு கருப்பு சைக்கிள் ஓட்டிட்டு வந்ததை பத்தி ஒரு இது இருந்து இல்லையா சமூக ஊடகங்கள்ல, அதை வச்சு திமுக ஆதரவு கொடுக்க வந்தேன்னு. இன்னொரு பக்கம் டிவி டிபேட்ல அவங்க கட்சியை சேர்ந்த டிவி டிபேட்ல அதிகமா வரக்கூடிய இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்காத போது கூட பேட்டி எல்லாம் கொடுக்கிற ஒரே நபரா இருக்கக்கூடிய வாண்டடா வண்டியில ஏற ஒரே நபர் லயோலா மணி. அவர் என்ன சொல்றாரு, ஏங்க அவரெல்லாம் ஒரு ஆளுங்களா, அவர் சொன்னதா, ஏன்னா நாம் தமிழரோட இடபவன் காட்சி கேட்கிறாரு, ஏன் உங்க கட்சியோட ஆதவ அர்ஜுனா தாங்க சொன்னாரு அப்படின்னு. அவரெல்லாம் ஒரு ஆளாங்கன்னு கேட்கிறாரு. இவ்வளவுதான் கட்சியோட கட்டமைப்பே இருக்கு. அப்ப இது கட்சியா கூட்டு பொறியிலானே தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. உண்மையா ஒரு கட்சி கட்டுமானத்துல உங்களுக்கு தலைவர், செயலாளர், இல்லைன்னா பொதுச் செயலாளர், அதுக்கெல்லாம் ஒரு கட்சி நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு கட்சியோட அமைப்பு. ஆனா இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றிகளாக வெளிப்படையாக அப்படி ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கானா பெரிய கேள்விக்குறிதான். அப்படி வெளியிடப்பட்ட பட்டியலும் செயல்பாட்டுல இருக்கானா எதுவுமே கேள்வி இல்லை. ஏன்னா தலைவரே செயல்பாட்டுல இல்ல, அவரே பனையூர்ல உட்கார்ந்துருக்காரு. நாங்க எல்லாம் அவங்க வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல மட்டும் கட்சி நடத்துறங்கிற இடத்துல நம்ம சொல்ற லயோலா மணிக்கு ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னான்னு கூட முழுசா தெரியாது.